Hi friends, welcome to கடாய் சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்டான அண்ட் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சாதத்துல இருந்து சப்பாத்தி வரைக்குமே எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். அந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆளுங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். இன்றைக்கி நான் தயிர் சட்னி பண்ணுறதுக்காக 150 ml தயிர் எடுத்திருக்கேன். நல்லா புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். அடுத்ததாக கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க, அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 5 பல் பூண்டு நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கறனால இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும், அதே சமயம் காரமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். 1 ஸ்பூன் மல்லித்தூள். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது மசாலா எல்லாமே நல்லா வதங்கி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடித்து வச்சுருக்க தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கலாம். தயிரை ஒரேட்டாக சேர்த்துறாதீங்க, கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க, அப்படின்னா தான் தயிர் திரிஞ்சு போகாமல் இருக்கும். தயிர் நல்லா கொதித்து கிரேவி பதத்துக்கு வரும், அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு, இன்னுமே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். தயிர் நல்லா கொதித்து கிரேவி பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் 1 வாரம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் காய்கறி இல்லையேன்னு யோசிச்சுட்ருக்கிற டைமில் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை Subscribe பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.